வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சிப்ஸு போல் பாவக்காய் ஃப்ரை நான் காமிச்சு கொடுக்குறேன். இது ரொம்ப சிம்பிளுங்க. ஜஸ்ட் ஒரு தயிர் சாதமோ பருப்பு சாதத்துக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். கிச்சடியோட கூட ரொம்ப நல்லாயிருக்கும், ரைஸ் கிச்சடியோட. இங்கே நல்லா நான் பச்சை பாவக்காவாக எடுத்திருக்கேன். ரொம்ப பழுத்த மாதிரி எடுக்காதீங்க, பச்சையாக இருக்கிறத மாதிரி பார்த்து எடுங்க. நல்லா கெட்டியாக இருக்கணும். இது நல்லா கழுவி எடுத்துகிட்டு அந்த காம்பு நீக்கியிருக்கேன். இது ஸ்லைஸ் போட்டுட்ருக்கேன். நல்லா ஷார்ப்பு கத்தி எடுத்து நீங்கள் ஸ்லைஸ் போடுறதுக்கு ஆரம்பிங்க. அந்த கொட்டைலாம் நீக்க வேணாம், அது எல்லாம் இருக்கட்டும். நடுவில் சோறு அந்த விதையெல்லாம் அப்படியே இருக்கட்டும். நல்லா ஸ்லைஸ் போட்டுடுங்க திக்காக. இந்த மாதிரி நீங்கள் ஸ்லைஸ் போட்டுட்டு இன்னொரு முறை கழுவி எடுக்கிறதுனா கழுவி எடுத்துக்கலாம். இதை நான் ஸ்லைஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே உப்பு, வினிகர் இருந்தால் வினிகர் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா எலுமிச்சம்பழம் சாறு கூட எடுத்துக்கலாம். ஒரு 2 சின்ன எலுமிச்சம்பழம் நல்லா சாறு புழிஞ்சு எடுத்துக்கோங்க, அது யூஸ் பண்ணலாம். இங்கே 2 கப் அளவுக்கு தண்ணியை கொதிக்க விட்டுருக்கேன். அதில் கல்லுப்பு சேர்த்துருக்கேன், இந்த வினிகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வினிகருக்கு பதில் எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுடுங்க தண்ணியை. இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க பாவக்காவை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஜஸ்ட் ஒரே ஒரு கொதி விடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடுங்க. அந்த தண்ணியிலையே அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் குறைஞ்சிடும். முக்கால்வாசி கசப்பு தன்மை குறைஞ்சிட்டாக்கா லைட்டாக கசப்பு இருக்கும், அது பேரபிள் கசப்பு. ஸோ அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பரவாயில்ல, அந்த கசப்பு இருந்தால் நல்லது. இப்போ நான் பாவக்காவை 5 நிமிஷம் விட்டுட்டு இருத்து தண்ணியிலேருந்து எடுத்து ஒரு பக்கம் ஒரு பவுலில் வச்சுட்டேன். இங்கே ஒரு நான்ஸ்டிக் பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இந்த பாவக்காவை ஒரு லேயர் அளவுக்கு ஃபஸ்ட்டு ஈடு நான் சேர்த்துருக்கேன். 5 டேபிள் ஸ்பூன் தான் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுலேயே நான் 3 ஈடு பாவக்காய் வறுத்து எடுத்துடுவேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு, எவ்வளோ ஸ்லோ ஃப்ளேமில் வைக்க முடியுமோ வச்சு, சிம்மில் வச்சு இது ஒரு 5 நிமிஷம் ஒரு பக்கம் விடுங்க. நல்லா ப்ரௌன் கலர் ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி இன்னொரு பக்கம் 5 நிமிஷம் விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் சமையல் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே இந்த பாவக்காய் ஃப்ரை உங்களுக்கு ரெடி ஆகிடும். 3 ஈடும் ரெடி ஆகிடும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது உப்பெல்லாம் சேர்க்கவே தேவையில்லை, ஏன்னா உப்பு நம்ம ஏற்கனவே கொதிக்கிறப்போ சேர்த்துருக்கோம் தண்ணியில். தேவைப்பட்ட உப்பு மிளகாத்தூள் மேலே தூவி நம்ம சர்வ் பண்ணலாம், அது நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான். நல்ல ப்ரௌன் கலராக ஃப்ரை ஆகி வந்ததும் எண்ணெயிலேருந்து இருத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க இந்த ஃப்ரை நான் பண்ணேன்னா. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். ஏர் ஃப்ரையர் இருக்கவங்க ஏர் ஃப்ரையரில் இந்த மாதிரி சிப்ஸ் போட்டுக்கலாம், இல்லாதவங்க இந்த மாதிரி பேன்லேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.